ஸ்பீக் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம். டாக் அப்படின்னாலும் பேசு அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா நான் ஆங்கிலம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறத ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறமே தவிர ஐ டாக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா தே ஆர் டாக்கிங் அப்படின்னு தான் சொல்கிறமே தவிர தே ஆர் ஸ்பீக்கிங் அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்கிறது இல்லை. ஏன்? உன்னுடைய கண்கள் பேசுகின்றன அப்படின்றத யுவர் ஐஸ் ஸ்பீக் அப்படின்னு தான் சொல்கிறமே தவிர யுவர் ஐஸ் டாக் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விடை காண போகிறோம். ஸ்பீக்குக்கும் டாக்குக்கும் உள்ள 8 வித்தியாசங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட இதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்றதையும் கற்றுக்க போகிறோம். இது தெரியாமல் நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நம்ம தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் விடை காணுங்கள். In general, both speak and talk mean the same. ஸோ பொதுவாகவே ஸ்பீக்குக்கும் டாக்குக்கும் மீனிங் என்னதுன்னா பேசுதல் தான். They almost have the similar meaning. ஸோ கிட்டத்தட்ட அவைகளுக்கு சேம் மீனிங் தான். அண்ட் தே ஆர் ஆல்சோ இன்டர்சேஞ்சபிள் சம்டைம்ஸ். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்குக்கு பதிலாக டாக் போடலாம், டாக்குக்கு பதிலாக ஸ்பீக் போடலாம். அப்போ வித்தியாசம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வித்தியாசம் என்னது அப்படின்னா, ஸ்பீக்ன்றது ஒரு ஃபார்மலான வேர்டு. அது நம்ம ஃபார்மல் செட்டிங்ஸில் பயன்படுத்துவோம். ஸோ நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்ம ஃபார்மல் இங்கிலீஷில் தானே பேசுவோம். ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஸ்பீக்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் நம்மளோட பணியிடங்கள் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்ன்ற டேர்ம்லாம் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் மேனேஜர்கிட்ட பேச விரும்புகிறேன் அப்படின்றத ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு த மேனேஜர், ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு த மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டாக்ன்றது ஒரு இன்ஃபார்மலான வேர்டு. அதனால் இன்ஃபார்மல் செட்டிங்ஸில் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பயன்படுத்துவோம். இப்போ அவங்கள்ட்ட நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்பீக்குக்கும் டாக்குக்கும் உள்ள முதல் வித்தியாசம் என்னதுன்னா, ஸ்பீக்ன்றது ஒரு ஃபார்மல் வேர்டு, டாக்ன்றது ஒரு இன்ஃபார்மல் வேர்டு. இப்போ உங்களுக்கு நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா, while we were talking she said she will speak to her manager. அப்படின்னா நாங்கள் பேசி கொண்டிருக்கும்போது அவள் தன் மேலாளரிடம் பேசுவதாக சொன்னாள். இங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாருங்கள், while we were talking. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கிங்ன்ற வேர்பு பயன்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் இன்ஃபார்மலாக பேசிக்கிறோம். அதனால் இந்த இடத்துல பாருங்கள் டாக்ன்ற வேர்பை பயன்படுத்தியிருக்கிறேன். she said she will speak to her manager. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா she will speak, ஸ்பீக்ன்ற வேர்பை பயன்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா அவளுடைய மேனேஜர்கிட்ட பேசுகிற விஷயம் ஒரு ஃபார்மலான ஒரு செட்டிங். ஸோ அதனால் இந்த இடத்துல ஸ்பீக்ன்ற வேர்பை பயன்படுத்தியிருக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். the teacher spoke to my parents about how I talk endlessly with my friends in the class. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வகுப்பில் எனது நண்பர்களுடன் நான் எப்படி இடைவிடாமல் பேசுகிறேன் என்பதை பற்றி ஆசிரியர் என் பெற்றோரிடம் பேசினார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், the teacher spoke to my parents. ஸோ இந்த இடத்துல ஸ்போக்குன்ற வார்த்தை, அதாவது ஸ்பீக்கோடைய பாஸ்ட் ஃபார்ம் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, டீச்சர் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது ஒரு ஃபார்மலான விஷயம். ஸோ அதனால் நம்ம ஸ்பீக்ன்ற வேர்பை இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க? about how I talk endlessly with my friends in the class. இந்த இடத்துல டாக்ன்ற வேர்பை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் கிளாஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது ஒரு ஃபார்மலான விஷயம் கிடையாது, அது ஒரு இன்ஃபார்மலான விஷயம். ஸோ அதனால் இந்த இடத்துல டாக்ன்ற வேர்பு நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இரண்டாவது வித்தியாசம் என்னதுன்னா, ஸ்பீக்ன்ற வார்த்தை ஸ்பீக்கரை ஃபோக்கஸ் பண்ணும். அதாவது பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும். ஆனால் டாக்ன்ற வார்த்தை ஸ்பீக்கரையும் ஃபோக்கஸ் பண்ணும், லிசனரையும் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ பேசுகிறவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணும், கேட்குறவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ கேட்குறவங்கன்னு சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு லிசனரையாவது ஃபோக்கஸ் பண்ணும். ஸ்பீக் மீன்ஸ் டு வோக்கலைஸ் ஒன்ஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அதாவது நம் எண்ணங்கள், உணர்வுகளை வெளிப்படுத்த வார்த்தை வடிவம் கொடுப்பது தான் ஸ்பீக். வேரஸ் டு டாக் மீன்ஸ் டு கன்வர்ஸ், டு ஹாவ் அ கான்வர்சேஷன். அதாவது உரையாடுவது, கலந்துரையாடுவது, விவாதிப்பது, இதை தான் நம்ம டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீக்ன்றது மோஸ்ட்லி ஒன் வே கான்வர்சேஷன். இட் கேன் பி ஆல்சோ டூ வே கான்வர்சேஷன். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒன் சைடட் கான்வர்சேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்பீக்கர் பேசுவாங்க, லிசனர் கேட்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது சத்தமாக பேசுகின்றதுக்கு டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பீக் லவுட்லி,
ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்ன்றது டூ வே கான்வர்சேஷன். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா டூ சைடட் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸ்பீக்கரும் பேசுவாங்க, லிசனரும் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கிளாஸில் பேசிட்டு இருக்கும்போது டீச்சர் என்ன கேட்பாங்க, ஒய் ஆர் யூ டாக்கிங், நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ இரண்டாவது வித்தியாசம் என்னதுன்னா, ஸ்பீக்ன்றது பெரும்பாலும் ஸ்பீக்கர் பேசுவாங்க, லிசனர் கேட்பாங்க. ஸோ ஒன் சைடட். வேற டாக்ன்றது டூ சைடட். ஏன்னா ஸ்பீக்கரும் பேசுவாங்க, லிசனரும் பேசுவாங்க, அங்கே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். மூன்றாவது வித்தியாசம் என்னது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார்மல் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது, லெக்சர்ஸ் கொடுக்கும்போது, அல்லது ஸ்பீச்சஸ் கொடுக்கும்போது, அல்லது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது, அல்லது ஒரு லார்ஜ் குரூப்பை, ஒரு பெரிய குரூப்பை வந்து அட்ரஸ் பண்ணும்போது, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்ன்ற டேர்ம் நம்ம பயன்படுத்தலாம் டாக்ன்ற டேர்முக்கு பதிலாக. ஏன் அப்படின்னா கொஞ்சம் இது ஸ்பீக்குன்னு பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஃபார்மல் செட்டிங்கில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், ஃபார்மலாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கருத்தரங்கம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், அவர் தமிழ் மொழியின் தோற்றம் குறித்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் he will speak about the origin of Tamil. he will speak about the origin of Tamil அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல டாக் பயன்படுத்துறதை விட ஸ்பீக் பயன்படுத்துறது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், ஃபார்மலாக இருக்கும். Number 4, when we refer to languages we use speak. அதாவது the ability to speak a language. ஒரு மொழி திறனை பற்றி நம்ம பேசும்போது, மொழிகளை பற்றி பேசும்போது நம்ம ஸ்பீக் என்ற டேர்ம் தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் 2 மொழிகள் பேசுவேன் அப்படின்றத ஐ ஸ்பீக் 2 languages. ஐ ஸ்பீக் 2 languages அப்படி தான் சொல்லணுமே தவிர ஐ டாக் 2 languages அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல் நீ எத்தனை மொழிகள் பேசுவாய் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் how many languages do you speak? how many languages do you speak அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர how many languages do you talk அப்படின்னு கேட்கக்கூடாது. ஐந்தாவதா ஃபோன் ரிலேட்டட் சென்டென்சஸ். அதாவது அவர் ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவோம், அல்லது யாருக்காவது ஃபோன் பண்ணிவிட்டு இன்னார்கிட்ட பேசலாமான்னு நம்ம கேட்போம். ஸோ பேசலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ இது போல் கான்டெக்ட்ஸ்லாம் கூட நம்ம ஸ்பீக்ன்ற டேர்ம் பயன்படுத்தலாம். டாக்ன்றது இந்த இடத்துல பயன்படுத்துறது ரொம்பவே ரேர். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவர் தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றத இங்கிலீஷில் he is speaking on the phone. he is speaking on the phone அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் மிஸ்டர் கோபால் கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், could I speak to Mr. Kobal please? could I speak to Mr. Kobal please அப்படின்லாம் கேட்கலாம். ஆறாவதா நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வார்த்தைகள் பயன்படுத்தாமல் பேசும் மொழியை பற்றி நம்ம பேசும்போது நம்ம ஸ்பீக்ன்ற டேர்ம் தான் ப்ரிஃபர் பண்ணுமே தவிர டாக் கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய கண்கள் உங்களை விட அதிகமாக பேசுகின்றன அப்படின்றது இங்கிலீஷில், அதாவது உங்களை விட உங்களுடைய கண்கள் அதிகமாக பேசுது அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் யுவர் ஐஸ் ஸ்பீக் மோர் தென் யூ டூ. யுவர் ஐஸ் ஸ்பீக் மோர் தென் யூ டூ அப்படின்னு சொல்லலாமே தவிர யுவர் ஐஸ் டாக் மோர் தென் யூ டூ அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் உடல் மொழி உங்கள் ஆளுமையை பற்றி அதிகம் பேசுகிறது அப்படின்றத யுவர் பாடி லாங்குவேஜ் ஸ்பீக்ஸ் அ லாட் அபவுட் யுவர் பர்சனாலிட்டி. யுவர் பாடி லாங்குவேஜ் ஸ்பீக்ஸ் அ லாட் அபவுட் யுவர் பர்சனாலிட்டி அப்படி தான் சொல்லணுமே தவிர யுவர் பாடி லாங்குவேஜ் டாக்ஸ் அ லாட் அபவுட் யுவர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏழாவதா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட்டை தான் இங்கே நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். அது என்னதுன்னா கான்வர்சேஷனல் செட்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அல்லது டிஸ்கஷன் பற்றிலாம் பேசும்போது இங்கே வந்து நம்ம டாக்ன்றதை தான் பயன்படுத்துவோம். இஃப் 2 or more people are having a conversation we normally say they are talking. 2 அல்லது அதற்கு மேற்பட்டவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அல்லது உரையாடுறாங்கன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், நாமெல்லாம் they are talking அப்படின்னு தான் சொல்லுவோம், they are speaking அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா டாக்ன்றது 2-way கான்வர்சேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக கலந்து பேசி கன்க்ளூஷனுக்கு வருவாங்க அல்லது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இது போல் சமயங்கள்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், டாக்ன்ற டேர்ம் தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க 2 பேரும் பேசி ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் let them talk and get to know each other. let them talk and get to know each other அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல let them speak and get to know each other அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்ல மாட்டோம். ஏன்னா ஸ்பீக்ன்றது ஒன்-வே கான்வர்சேஷன் ஆகிடும். ஒருத்தவங்க பேசுவாங்க, இன்னொருத்தவங்க கேட்பாங்க. இல்லை 2 பேரை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல டாக் பயன்படுத்துறது மோர் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற வித்தியாசம் என்னதுன்னா
ஸ்பீக்ன்றது ஒரு irregular verb. அதனுடைய past form என்னதுன்னா spoke. past participle form என்னதுன்னா spoken. ஆனால் டாக்ன்றது ஒரு ரெகுலர் verb. அதனுடைய past form என்னதுன்னா talked. past participle form என்னதுன்னா talked. That's it with today's lesson. Hope you got all your doubts clarified. If so, give it a thumbs up and subscribe for more videos. Thank you.